விழுப்புரம் மாவட்ட அதிமுக மாணவர் அணி சார்பில் திமுக அரசால் நீட் தேர்வால் உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட மாணவர் அணி செயலாளர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் கலந்து கொண்டு நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவ மாணவிகளின் புகைப்படங்களுக்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார். இதையடுத்து பேசிய அவர், திறனற்ற திமுக தான் நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வை அறிமுகப்படுத்தியது எனவும், திமுக ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வை ரத்து செய்வதாக கூறிவிட்டு 4 ஆண்டுகளாகியும் நீட்டை ரத்து செய்யாமல் மக்களை ஏமாற்றி வருகிறது எனவும் குற்றம் சாட்டினார். நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செஞ்சி ராமச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சக்கரபாணி, அர்ஜுனன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி, மாவட்ட பாசறை செயலாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தது திமுக. இவனே பாம்பு வைப்பானா, இவனே பாம்பு எடுப்பானா, இவனே திருடுவானா, அப்ப திருடு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பானா? எவ்வளவு பெரிய பித்தலாட்ட நாடகம்! மக்களை எந்த அளவுக்கு ஏமாளிகள் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் இந்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்று வரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டு காலம் நிறைவு செய்த பிறகும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் நீட்டை ரத்து செய்வோம், நீட்டை ரத்து செய்வோம், அதிகாரம் இல்லை என்பதை தெரிந்தும் நாங்கள் ரத்து செய்வோம். எப்படி ரத்து செய்வோம்? நீ கொண்டாந்த மத்திய அரசு, நீ கொண்டாந்த நீட். ஆனா என்ன சொல்ற? நாங்க வழக்கு போட்டோம். கொண்டாந்தது யாரா? நானு. நீட்டை கொண்டாந்தது யாரு? நாங்க தான் திமுக. அதை ஏற்று யாரா வழக்கு போடுது? நாங்க தான் திமுக.